அது இந்நேரம் மூக்கு உடஞ்சிருக்கும். பேசாம படுத்திருந்திருக்கலாம். பாய் பாய் எங்க விட்டுச்சு? தேவையில்லாம உளறிட்டு இப்ப வெளியே கொசுக்கடியில படுக்கணுமே. கடவுளே, முன்னாடியாச்சும் பிடிச்சா கொசு கடிக்கிறது தெரியாது. நம்ம திருந்தினது தப்பா போச்சோ? ஒரு தடவை ட்ரை பண்ணலாமா? வேணாம், கன்ஃபார்மாக அடிப்பா. நம்மளுக்கு உயிர் முக்கியம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி அவன் செய்வான். இவனை நம்பி போனா எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான். அந்த பொண்ணு பாவம் எங்கேயாவது ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருக்கோம். எப்படியாவது அந்த வள்ளியோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அவனை குடிகாரனா மாத்தணும். என்ன பண்ணலாம்? கண்மணி, என்ன ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப நேரம் வெளியிலேயே சுத்திட்டு இருந்தோமா, அதான் லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. தலைவலிக்குதா? நான் வேணா தைலம் தேய்ச்சி விடவா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க தூங்குங்க, நான் இதோ வந்துடுறேன். என்னாச்சு? எங்க போற? என்ன வேலை? இல்ல, சும்மா வெளிய காத்தோட்டமா நின்னுட்டு வரேன். அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும், அதான். நீங்க படுங்க. சரி. போ. இவனை முதல்ல வீட்டை விட்டு அனுப்பணும். வெளியில வச்சுதான் இவனை குடிகாரனா மாத்த முடியும். அதுக்கு ஒரு வழி பண்ணணும். என்ன பண்ணலாம்? நம்ம வாய்ஸ்ல பேசினா தெரிஞ்சிரும். ஃப்ரெண்டு மாதிரி ஆப் மூலமா பேசலாம். தூங்கியிருப்பாளா? நல்லா வேற நல்லா காயுது, நல்லா காத்தும் அடிக்குது. தனியா சோலோவா படுத்துக்கவும் முடியல. கூப்பிட்டு பார்ப்போம். யார் இந்த நேரத்துல? ஹலோ. ஏய், நான் மகேஷ் பேசுறேன்டா. சொல்றா. யாராவது சன்னி சன்னி. வாங்க. இந்தாங்க, இதை புடிங்க. சீக்கிரம் ஊத்துடி. இப்படி இவனை பாக்குறவங்க எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? குடிகாரன் தானே சொல்லுவாங்க. தூக்க மாத்திரையால தூங்கிட்டு இருக்கான்ற விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியாது. காலையில மட்டும் பாருங்க என்ன கலவரம் நடக்க போகுதுன்னு. ஏய், முழிச்சுக்க போறேன்டி, வாடி. அதெல்லாம் முழிக்க மாட்டான். 4 மாத்திரை போட்டிருக்கேன். சரி போலாம், வா பாபா, வாடி.
யாருப்பா அது? நம்ம ராமச்சந்திரன் பையன் மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, இப்ப புதுசா கல்யாணம் ஆச்சுல அந்த பையன் தான். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. திடீர்னு கடையில வேலை பார்க்குற பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டாரு. கொஞ்ச நாள் குடிக்காம தான் இருந்தாரு, இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டார் போல. பெத்தவங்க பேரை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கான் பாரு. ஏன்பா இப்ப என்னப்பா பண்றது? என்ன பண்றதுன்னா, இந்த மாதிரி குடிகாரன் எல்லாம் தூக்கிட்டு போய் வீட்டுல விடுறதா நம்ம வேலையா? இங்கேயே கிடக்கட்டும். ஹெல்ப் பண்ணா மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் யாரா என்ன எழுப்புனதுன்னு நம்மளே திட்டுவானுங்க. இல்லைன்னா பேக்கெட்ல அதை வச்சிருந்தேன் இதை வச்சிருந்தேன் காணும்னு சொல்லி நம்மகிட்டயே பிரச்சனை பண்ணுவானுங்க. நமக்கு எதுக்கு வம்பு? ஏப்பா என்னதான் இருந்தாலும் அந்த பெரிய மனுஷன் ஏரியாவுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. எப்படிப்பா பார்த்துட்டு இருக்க முடியும்? ஒரு கைப்பிடிங்கப்பா. இவனுக்காக இல்லைனாலும் அந்த பெரிய மனுஷனுக்காக வீட்டுல கொண்டு விட்டுரும். அப்படியே பிடிச்சிருவா. அப்படியே ஆட்டோல உட்கார வைங்க.